ஷேய் அப்பா விஷ்ணு யமதர்மன் கணக்கப்பா கைலாசத்தில் பூமியில் இறங்கி கணக்கு போடுதான் மானிட பிறவி கொக்கரிக்கான் பார்த்தியா கடவுள் வந்து இப்போ அவங்க அண்ணன் விளையாடுவான்ப்பா கழுத்து முட்டை இன்றைக்கி வரைக்கும் பிள்ளையே கஷ்டப்படுதுன்னா காரியங்கள் சடக்கு நடக்க மாட்டேங்க அப்படின்னு பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கும், இவனும் கேள்வி கேட்பான், இவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான், எப்போ பார்த்தாலும் சிரிப்பான். இப்போ கடைசி அத்தியாயத்தில் கணக்கு எப்படி உள்ளே கொண்டு வந்திருக்கான் பார்த்தியா, அதுதான் கடவுள். விளையாட விட்டு தூக்கி அடிக்கிறது கடவுள். இப்போ கடவுள் வந்து குருசியில் உட்காந்துட்டான் பூமியில். ஓட்டு முத்திரை ஜனநாயக முத்திரை கேட்கக்கூடாது. டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் டெல்லி ஊடாடப்பட்ட மாநில இந்த தமிழ்நாட்டுக்கார குதிமன் கண்டார ஓலிமேன் கேடுகட்ட குதிமனுங்க. 1 நம்பர் கேடுகட்ட குதிமன் பிறக்கி திங்கிற கேடுகட்ட குதிமனுங்க. புரியுதா இல்லையா? உட்காந்து கணக்கு போட்ட கணக்கு இவன் பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எல்லாம் உள்ள வலையில் மாற்ற கணக்கு மாட்டிட்டானா? இப்போ தவேக்க அரசு ஆட்சியில் இப்போ பத்திரம் ஆன்லைனில் பதிஞ்சு நான் ஓட்டி நக்கிதான் ஆன்லைனில் விட்டுட்டான். இப்போ ஏற்கனவே பட்டா பவர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். பட்டா போட்டு இப்போ அதில் தான் இப்போ எல்லாமே மாட்டுதான். இப்போ மாற்ற கணக்கு. இப்போ இந்த சேத்தூர் பத்திரப்பதிவு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா இது நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு போகுது. இப்போ பழையபடி தவேக்க ஆட்சியில் பத்திரம் போட்டான். பத்திரம் போட்டு தாப்பணுமோனும் அந்த சுவை சம்பாத்தி எழுதினவனும் அவன் மவங்காரன் இவன் வேலை தான் மூட்டு வேலை. அவன் கேட்டு குயிவன் கொஞ்சம் துட்டு பணம் பேப்பரை தூக்கி போட்டாச்சுன்னா அப்படியே கையில் தேலாம் போட்டு போய்கிட்டே இருப்பான். இல்லையே உனக்கு சாவுது வரைக்கும் உன் கணக்கு 2 குயிமனை வச்சு கணக்கு இதில் கைலாசத்தில் உலக நாடை எடுத்து கடவுளால் தான் முடியும் எடுத்து முடிச்சிருவான். ஈஸ்வரன் பரம சிவன் 2 பேர் கொட்டு மேலே அடிக்கான். இத்தனை லட்சத்துக்கு விற்றுருக்கேன் அப்படியே தெருவாக கொட்டடிக்கான். ஏற்கனவே ஈஸ்வரமான கொட்டடிச்சவங்க 2 உயிமானம் குடும்பமே கொட்டடிக்கும். ரோடாக போய் உட்காந்து இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி போகிறான், இப்படி வாரான், இப்படி இருக்கான்னு கொட்டு மேலே அடித்த கண்டார ஓலிமா கேடு கெட்ட குதிமனுங்க. என்னப்பா ஏன்ட சொல்லுவான் எனக்கு கொட்டடித்த குதிமக்க அப்படியேம்மா. கொட்டுனா என்ன கேட்டால் இந்த விவரத்தை சொல்லுதான். அப்போ இப்போ விற்றதை கொட்டடிக்கான். கைலாசத்தில் நாங்கள் விற்றுட்டோம் கைலாசம்னு சொல்ல மாட்டான். அந்த அவனை எதிர்த்து நாங்கள் பத்திரம் போட்டு விற்றுட்டோம்னா இல்லை வாங்குகிற கண்டார ஒலி கேடு கட்ட குயிமனுகளா பார்த்து போங்கடா. அவக்காட்சி எடுத்து போய் அழுதிய 4 வழிச்சாலை ரோடெல்லாம் வராதுடா. இந்த ரோடு அங்கே பெரிய பிரச்சனை நிற்கி கேடு கட்ட குயிமனுகளா காகித பேப்பர் பூரா முடங்கி போச்சு. ரோடு வராது. கைலாசத்துக்கு முன்னாடி ரோடு வராது. கேடு கட்ட குயிமனுகளா பொத்தி போங்கடா. அந்த ரோடு வர விட மாட்டான் ஈஸ்வரன். அது ரோடு போட்டிருக்கா அதை கணக்கை பிடிக்கும். பூரா விவசாயத்தை அழித்து 4 வழிச்சாலை ரோடு 2 வழிச்சாலை ரோடு இதெல்லாம் போட்டு 2ஆம் நம்பருக்கு ரோடாக விட்டு பாலாக்கி வச்சுருக்கான். அதுதான் டெல்லியில் மாட்டி நிற்கான். கேடு கட்ட உயிமனை ரோடு வராதா? ரோடே வராது. கஜானா பூரா மூடிட்டார். கடவுள் மூடிட்டான். இப்போ இந்த கண்டார வலிமை உள்ள பத்திரம் போட்டு இப்போ ஆடுதவனை பூரா கணக்கு எடுக்கணும், கணக்கு முடிச்சு வச்சு இதில் வச்சு தாண்டா வீடு வாசலை பூரா பிடிப்பான். ஆதார கார்டில் சிட்டி கிராமத்தை பூரா பிடிப்பான். புரியுதா இல்லையா? பரு ஐட்டம் உட்காந்து மூளையை திரிப்பான். அப்படியே மூளை கசக்குடா. கண்டார வலிமை பரு ஐட்டம்னா லட்ச கோடி வச்சிருக்கீல மூளை திரி. இராணுவ வானரப்பட வரத்தஞ்சும் இதை போட்டோடனே உள்ளே திரிச்சு நாக்க கடிக்கான். பல லட்சம் கோடி நம்மளை பிடிச்சா குண்டிலையும் புடுக்குலையும் சூடு வச்சு போடுவாங்களேன்னு திரிக்கான். மூளையை திரிக்காதடா கேடு கெட்ட குதிமணிகளா முக்கால் சதி.